இங்க ஒருத்தனுக்கு அக்கௌண்ட்ல 5 கோடி ஏறி இருக்கு. இவன் ஒரு கேம்ல இருக்கான். 5 கில்லர் இவனை கொல்றதுக்காக துரத்துறாங்க. 24 மணி நேரம் இவன் உயிரோட சர்வே பண்ணிட்டானா 8 கோடி இவன் அக்கௌண்ட்டுக்கு ஏறும். ஆனா இதுல சில ரூல்ஸ் இருக்கு. சிட்டியை விட்டு வெளியே போக கூடாது. அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட உதவி கேட்க கூடாது. அதுவும் இல்லாம 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இவன் இருக்கிற இடத்த அப்டேட் பண்ணணும். இவன் சேஃபா இருக்கணும்னு சொல்லி ஒரு சர்ச்சுக்குள்ள போறான். ஆனா கில்லர் ஆல்ரெடி இவன் இங்க வருவான்னு சொல்லி யோசிச்சிருப்பான். அங்க உள்ள ஃபாதரை கொண்டுட்டு அந்த இடத்துல இவன் இருப்பான். ஆனா டேவிட்ட கொள்ள வரும்போது அவனோட கையை மாட்டிக்கும். இருந்தாலும் அவன் கையில இருக்கிற கத்தியை வச்சு காலில் குத்திடுவான். இவன் தப்பிக்கிறதுக்காக அங்க உள்ள ஜெர்சியை வாங்கி போட்டுட்டு ஃபேன்ஸோட கலந்துறான். கில்லருக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அங்க உள்ள சாவு போனவர் கண்டுபிடிச்சிருவான். ஒரு காரோட டிக்கில போய் ஒளிஞ்சிருவான். அவங்க போகும்போது தான் தெரியுது அவங்க சிட்டி தாண்டி போறேன்னு சொல்லி ஆல்ரெடி பேசிட்டு இருப்பாங்க. உடனே அந்த காரோட டிக்கியை தட்டி சத்தத்தில் எழுப்புறான். அவங்களும் காரை நிப்பாட்டிட்டு பின்னாடி பாக்குறாங்க. இவனை பார்க்கும் உடனே போலீஸுக்கு கால் பண்றாங்க. அந்த போனை பிடிங்கி தூக்கி போட்டு மன்னிப்பு கேட்டு போயிடுறான். இவனோட வீட்டுக்கு இவனோட மனைவியை பார்க்க போவான். ஆனா அங்கேயும் கில்லர் வந்துருவான். எப்படியும் அவனை கார்ல இடிச்சிருவான். அப்பதான் ஞாபகம் வருது ரூல்ஸ்ல கில்லரை கொல்லக்கூடாதுங்கிற எந்த விதியும் கிடையாது. அதனால அந்த கில்லரை கொலை பண்ணிடுவான். கப்பல்ல இருந்தா சேஃபா இருப்பான்னு சொல்லி கப்பல்ல ஏறிடுவான். ஆனா அங்க வேலை பார்க்குற பொண்ணு கில்லர் எப்படியும் அவளையும் கொண்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சிருவான். கில்லர்லாம் சுத்து போட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல புடிச்சிருவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில இவனை கவனிக்காம விட்டுருவாங்க. இவனோட ஒய்ஃபை ஃபேக்டரிக்குள்ள கடத்தி வச்சிருப்பாங்க. இன்னும் கரெக்டா நேரம் முடியறதுக்கு 1 மணி நேரம் தான் இருக்கு. அங்கேயும் கில்லர் வந்துருவான். எப்படியும் அவனோட ஃப்ரெண்டு உள்ள வந்து கில்லரை சுட்டு காலி பண்ணிடுவான். கடைசியா ஒரே ஒரு கில்லர் மட்டும் இருக்கான். இவன் கரெக்டா பில்டிங்ல தொங்கிட்டு இருக்கும் போது 24 மணி நேரம் முடிஞ்சிருது. அந்த கில்லரை இவனை மேல தூக்கி விடுறான். இந்த கேம் ஆரம்பிச்சவன் இவனுக்கு கால் பண்றான். இதுக்கு மேல நீ ஃப்ரீயா வாழலாம்னு சொல்லி இவனும் போனை தூக்கி போட்டு அவனோட ஒய்ஃபோட சந்தோஷமா இருக்கான்.